ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு காராமணி ரெசிபி. இது வெள்ளை காராமணி ரெசிபின்னுவாங்க. நம்ம இந்த டெல்லியில் வந்து லோபியான்னு சொல்லுவாங்க. இது சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த நம்ம கேரளா சைடில் எப்படி கடலைக்கறி ஃபேமஸோ அதே போல் இங்கே டெல்லியில் இது கொஞ்சம் நல்ல ஃபேமஸான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லாஸ்ட்டு வரையும் பாருங்கள். ஒரு டிப்ஸும் இருக்குது. டிப்ஸ் இல்லை, இது ஒரு ட்ரிங்க் இருக்குது. சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கசகஸ் போட்டுட்டு தாளிச்சிட்டு உடனே வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா போட்டு தாளிச்சோன்னா ஆஃப் பாயில் ஆனோன்னு உடனே மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூடிய புளி தண்ணியும் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் லோபியா வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், தேங்காய் வெல்லம் போட்டுட்டு லாஸ்ட் ஃபைனல் இறக்கும் போது தேங்காவும் வெல்லமும் போட்டுட்டு இறக்குனிங்களா இந்த டிஷ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது லாஸ்ட்டு வரையும் பாருங்கள். இது சேட்டாவும் பண்ணியிருக்கேன். சேட்டன்னா இந்த பேல் பூரி அது போல் மசாலா பூரி அது சொல்லுவாங்கள்ல, அது போலவும் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ட்ரை ஆக்கிட்டேன். இது கொஞ்சம் கிரேவி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரியா ட்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வெட்டி போட்டு மசாலா மாதிரி மேலே வந்து பொரியலை போட்டு பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே.